கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோபு 29வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம வேதத்திலே யோபு என்று சொல்லப்படுகிற தேவனுடைய தாசன், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், நமக்கு எல்லாருக்குமே நன்றாகவே தெரிந்த ஒரு மனுஷன். அந்த தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுக்கு பயப்படுகிறவன் இப்படி சொல்கிறான், தீபம், அவருடைய தீபம் என் தலையின் மீது பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்திலே இருளை கடந்து வந்தேன். பாருங்க, முதல்ல யோபு சொல்கிற ஒரு காரியம் என்னன்னா, அவர் அருளின தீபம் என் தலையின் மீது பிரகாசித்தது. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் தந்த அந்த வெளிச்சத்துல என்னுடைய வாழ்க்கையில் உள்ள இருளை கடந்து போனேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆமென், ஒரு இருளான அனுபவத்திலே, வெளிச்சம் இல்லாம ஒரு இருளான அனுபவத்திலே யாராவது கடந்து போகிறீங்கன்னு சொன்னா நம்ம ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னா, இருளை கடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு வெளிச்சம் தேவை. வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தீபம் தேவை. தீபம் இருந்தால் அந்த தீபத்திலே ஒரு வெளிச்சம் உதிக்கும். அந்த வெளிச்சம் உதித்தால் அந்த வெளிச்சத்திற்கு எதிர்மறையான இருள் அந்த வெளிச்சத்திலிருந்து காணாமல் போய்விடும். ஆமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து என்னும் தீபம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிரகாசிக்கும் போது, இருள் என்று சொல்லப்படுகிற அந்த பொல்லாத அந்த ஆவி, அந்த அசுத்தம், அந்த பிசாசு, அந்த வெளிச்சம் கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நம்முடைய குடும்பத்தை விட்டு மாறி போகிறதை நம்மால பார்க்க முடியும். அதனால இந்த நாளிலும் யோபு சொல்கிறது போல, தீபம் நம்முடைய தலையின் மீது பிரகாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இருள் கடந்து போகும், ஒரு வெளிச்சம் உண்டாகும். இந்த நாள்ல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தரை விசுவாசிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாராவது ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா, சொந்தமா நம்முடைய இருதயங்கள்ல அவரை ஏற்றுக்கொள்வோமா? அவருக்குரிய இடத்தை நம்முடைய குடும்பத்தில் நாம கொடுக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில நாம கொடுக்கும் போது, கர்த்தருடைய வெளிச்சம் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கும், இருள் கடந்து போகும், சந்தோஷம், சமாதானம் உண்டாகும். அந்த பிளெஸிங்ஸை இப்பொழுதும் கர்த்தர் நமக்காக தர ரெடியாக இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென்.